ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி மாதம் ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். வாங்க குயிக்காகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் செய்யலாம். மாவு பிசைகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. 250 கிராம் போல் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. புட்டு மாவு இருக்கும் இல்லையா, அது எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு மூடி தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு டைம் தண்ணி எதுவும் விட வேணாம், தேங்காயில் உள்ள ஈரப்பதமே போதும். ஸ்பூனை வச்சு ஒரு டைம் இப்படி கலந்து கொடுத்தாலே போதும். வெல்லத்தை பவுடராக சேர்க்காம கொஞ்சமாக தண்ணி விட்டு பாகு பதத்துக்கு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெள்ளைப்பாகு பத்தாத மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக பிசைஞ்சாச்சு மாவை. இதை கொழுக்கட்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாம். மாவை கொஞ்சமாக கையில் எடுத்து உருட்டி இந்த மாதிரி 4 விரலும் பதிகிற அளவுக்கு கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். மீதி இருக்க எல்லா மாவையுமே கொழுக்கட்டை பிடிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக எல்லா மாவையுமே கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. நம்மளோட கொழுக்கட்டை எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாவை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பானையில் தண்ணி ஊற்றி காய வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு. இட்லி தட்டை வச்சுட்டு இந்த இலையோடையே அப்படியே தூக்கி வேக வச்சிடலாம். ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வெந்து வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். வாழை இலையில் வைக்கிறனால இந்த வாழை இலையோட ஃப்ளேவரும் இந்த கொழுக்கட்டையில் இறங்கி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதனால் வாழை இலையோடையே வச்சுட்டேன். நம்மளோட பிடி கொழுக்கட்டையுமே ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம். பசங்க ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு போதுன்னு சொல்லிட்டாங்க, சாப்பிட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சோன்னுமே வயிறு ஃபுல்லாகிருச்சுமா, போதுங்கம்மா, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸில் செஞ்சுருந்தா என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் நான் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஏங்கம்மா இன்றைக்கி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி பெரியவன் கேட்டுட்ருந்தான். சரி பரவாயில்ல தம்பி, நீ இப்போ இன்றைக்கி சாப்பிடு, ஸ்கூல் போவேல, நான் எனக்கு அது ஒரு நாள் உன் ஃப்ரெண்டுங்களுக்கு சேர்த்து நான் செஞ்சு தரேன், பசங்களோட சேர்ந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. என் பசங்களுக்கு நான் ஏதாவது செஞ்சு கொடுத்து அது நல்லா இருந்ததுன்னா ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லுவானுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னாங்கனாலே அதை வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன் இந்த ரெசிபி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு. இதோட இந்த வீடியோ முடியுது. நாளைக்கு வேறு ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.